கள்ளக்குறிச்சியில் விஷ சாராயத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் கூற சென்ற இடத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் தொல் திருமாவளவனுடன் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தனக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் போனில் கொலை மிரட்டல் விடுப்பதாகவும் ஆபாசமாக பேசுவதாகவும் நாச்சியால் சுகந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து நமது நிருபரிடம் நாச்சியால் சுகந்தி கூறியதை கேட்கலாம். 1000 பேர் 1000 இப்ப நான் போய் அவரை கொஸ்டின் கேட்கறேன்ல, அப்ப அதே மாதிரி 1000 பேர் 1000 விஷயத்த சொல்லுவாங்க. அவங்க எல்லாருமே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் மேல ஒரு அன்பு இருக்கிறவங்களா இருப்பாங்க. அவர் டீசென்ட்டா நீங்க மீடியா அட்டென்ஷனுக்காக சொன்னீங்கன்னு சொன்னாரு. அது மட்டும் தான் மீடியால வெளிச்சத்துக்கு வந்துச்சு. அதுக்கப்புறம் அவர் ஆபாச வார்த்தைகள் பேசுறதோ அந்த கூட்டத்துல இருந்த பல விதமா பேசுற ஆபாச வார்த்தைகள் எந்த டிவிலையும் வரல. ஆபாச வார்த்தைகள் யூஸ் பண்ணாங்க. அதெல்லாம் அவங்க இப்ப இந்த செகண்ட் வரைக்கும் எனக்கு 100 போன் கால் வந்துகிட்டே தான் சார் இருக்கு. இதெல்லாம் நம்ம பொது இடத்துல நம்ம பேச ஆரம்பிச்சோம்னா ஒரு கட்சின்னு இருக்கிறவங்க, அது திமுகவோட கூட்டணி இருக்கவங்க டீசெண்டா பிஹேவ் பண்ணுவோம் நம்ம எதிர்பார்ப்பது நம்மளோட முட்டாள்தனம். அது அவங்க தொடர்ந்து போன் பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு என்னோட முகநூல் வழியா கூட நான் இப்ப ஒரு பதிவு போட்டிருக்கேன். நீங்க எவ்வளவு மிரட்டினாலும் நான் என்னோட கருத்துல இருந்து நான் பின்வாங்க மாட்டேன். நான் என்னோட முகநூல் பதிவுல ஒரு பதிவு போட்டேன். பிசிகே திமுகவிடம் ஒட்டுமொத்த பறையர்களையும் அடகு வைத்து விட்டது அப்படின்னு எழுதியிருக்கேன். அது அந்த பதிவை தூக்க சொல்லி பலர் என்ன மிரட்டுறாங்க. நான் அதை தூக்க முடியாதுன்றது இருக்கேன். நான் அன்னைக்கு அங்க அந்த இடத்துல நான் என்ன கேள்வி கேட்டேன், என்ன கேள்வி கேட்டேன், நீங்க 4 பேர் இருக்கீங்க சட்டமன்றத்துல, இந்த மக்கள் பேரை சொல்லி பட்டியலின மக்கள் பேரை சொல்லி பட்டியலினத்தோட மீட்பர் என்று சொல்லி தானே நீங்க ஓட்டு வாங்கி 4 எம்எல்ஏ 2 எம்பி ஒரு மாநில கட்சியான அங்கீகாரத்தை நீங்க வாங்கி இருக்கீங்க. அப்ப இந்த மக்கள் இத்தனை பேர் சேர்த்து கிடக்குறான். அவனுக்காக நான் குரல் கொடுக்க மாட்டேன். அந்த குரலை நான் சட்டசபையில கொடுக்க மாட்டேன். சும்மா எப்ப பார்த்தாலும் இந்த ஒப்பாரி அரசியல் அடையாள போராட்டத்தை நடத்துறதுனால யாருக்கு என்ன லாபம் அப்படின்னா நான் அதை திரும்ப திரும்ப கேள்வி எத்தனை மீடியா கேட்டாலும் நான் இதைத்தான் வலியுறுத்துவேன். ஏன் அப்படின்னா நான் பேசுறது அரசியல் கட்சிக்காக இல்ல, நான் பேசுறது ஒட்டுமொத்த மக்களுக்காக, செத்து போன மக்களுக்காக. இனிமேல் இப்படி ஒரு சாவு எந்த இடத்துலயும் நடக்கக்கூடாதுங்கன்னு ஒரு சமூக அக்கறையில பேசுறதுக்கும் கட்சி சார்பில் பேசுறதுக்கும், அதாவது கட்சியில எனக்கு இந்த பலன் கிடைக்கும் அந்த பலன் கிடைக்கணும் ஒரு விசிகேக்காரர் மாதிரி நான் பேச முடியாது சார். நான் ஒரு சமூகத்தின் மீள் கொண்ட அக்கறையில நான் பேசுவேன். இதை விட கடினமாகத்தான் இருக்கும். இல்ல ஏன்னா இது எனக்கு மீடியால அன்னைக்கு அங்க பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. இன்னைக்கு நீங்க ரிஃப்ளெக்ட் மீடியா கூப்பிடுறீங்க, நான் பேசுறேன். இந்த மாதிரி இதை விட கோபம் கொண்ட பல 100 பேர் இந்த சமூகத்துல இருந்துகிட்டு தான் இருக்காங்க. அவன் கேட்கத்தான் செய்வான். அவங்க அத்தனை பேர்த்தோட குரலை தான் நான் இன்னைக்கு மீடியால நான் பிரதிபலிக்கிறேன். இது என்னோட சொந்த குரல் மட்டும் கிடையாது. இப்படி ஒரு சமூகம் அழிஞ்சு கிடக்கும் போது இந்த மக்களை காட்டி ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு இன்னைக்கு திமுக கிட்ட போய் இப்படி அடிமையா விழுந்து கிடக்கிறமே அப்படிங்கிற ஒரு கோபம், ஒரு சமூக கோபம். இது ஆலங்கல்ல இல்ல சார், இது ஒரு சமூக கோபம். ஆதங்கம் வேற, கோபம் வேற. இது ஒரு கோபம். கோபத்தை எங்க வெளிப்படுத்த சான்ஸ் கிடைக்குதோ செஞ்சுட்டு தான் போகணும். இந்த கேள்வி இன்னைக்கு நான் கேட்கங்காட்டி தானே அடிசாதில் யாராவது அந்த விசிகே அமைப்புல 1000 ஒரு 10 இன்டெலக்சுவல்ஸ் இருந்தா, 10 மனசாட்சியுடையவங்க இருந்தா அதுல ஒருத்தவங்க யோசிக்க மாட்டாங்க இந்த கேள்வியில் இருக்கிற நியாயம். அது நாச்சியார் சுகந்திங்கிற ஒரு பொண்ணு கேட்டுட்டா, ஒரு பொம்பளை கேட்டுட்டாங்கிறது தான் எங்களுக்கு பிரச்சனை. இந்த சமூகத்துல, இந்த ஆணாதிக்க சமூகத்துல அது இருக்கத்தான் செய்யும். பொம்பளைங்க வாயை திறக்கக்கூடாது, பேசக்கூடாது. ஏன்னா விசிகே கட்சிக்குள்ள இருக்கிற பெண்களாலேயே பேச முடியாது. அப்படிங்கும்போது வெளியில இருந்து ஒருத்தவங்க எங்க தலைவி இப்ப வர எனக்கு மிரட்டல்கள்லாம் நீ எப்படி எங்களை கேட்கலாம், நீ என்ன இப்ப கேட்கலாம், நீ யாரும் எங்களை கேட்க, இப்படிதான் வருது. த்ரூ ஃபோன் கால் வழியா மிரட்டுறாங்களா? அது மிரட்டிட்டு தான் சார் இருப்பாங்க. இன்னொரு வாரத்துக்கு மிரட்டுவாங்க. அதுக்கு மேல என்ன பண்ண முடியும்? அதுக்கு மேல எனக்காவது இதோட உச்சபட்சமா நான் இன்னைக்கு ஃபேஸ்புக்ல போட்டுருக்கேன். என்னோட பதிவை பார்த்துட்டு இன்னமும் கோபமடைந்த அண்ணங்கன்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு கல்லை தூக்கி எறிவாங்க, இல்ல எங்கேயாவது இடத்துல ஒரு வெட்டுக்குத்து நடக்கும். இது அவ்வளவுதான். இருக்கிறது ஒரு உயிர், வாழ்வது ஒரு முறை, போய்தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு இடத்துல பேசுறது. இது அரசியல் லாபம் அப்படிங்கறது அவங்களோட கணக்கு, அவங்களோட பார்வை. இருக்கு இப்ப இருக்கக்கூடிய திமுக கூட்டணியில நேற்று முன்தினம் அவர் நடத்தக்கூடிய செய்தியாளர் சந்திப்புல கூட அவங்க கூட்டணியில் இருக்க மற்ற கட்சிகளை விட ரொம்ப ஹார்ஷா பேசியிருக்கிறது திருமாவளவன் தான். அதிகபட்சமா கேள்வி கேட்டதும், அரசை சாடி பேசுனதும், அந்த மாதிரி விஷயங்களை அவர் தான் பேசியிருக்காரு. இந்த விடுதலை சிறுத்தைகள் மேல் திடீர்னு நீங்க பாஞ்சது ஏன் அப்படிங்கறது சார், இதெல்லாம் நீங்க மீடியா உங்களோட ஹைப்புக்காக திடீர்னு பாஞ்சேன், பிளான் பண்ணி பாஞ்சேங்கிறதால அது உங்களோட டெர்மினாலஜி சார். ஐ ஹேவ் நோ பிளான்ஸ். அதை புரிஞ்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். நான் போனேன், ஏத்தாப்புல இருந்தாரு. நான் அங்க என்னன்னா, நீங்க ஒரு சாவு வீட்டுக்கு போய் ஒரு சாவு வீட்டுக்கு போகும்போது நீங்க எமோஷனல் பேலன்ஸ் இழந்துருவீங்க. நீங்க அங்க பல மக்களை, பல கண்ணீரை, கதறலை, ஒரு விரக்தியை இதெல்லாம் பார்த்துட்டு போகும்போது உங்களுக்கு பேலன்ஸா போய்க்கெல்லாம் கேட்க முடியாது சார் யாராலையும். அதாவது என்ன சொல்றதுன்னா, நடிக்கிறவனால அப்படி நடிக்க முடியும். உண்மையா தன்னோட மனசாட்சிக்கு நேர்மையா இருக்கனால அப்படிலாம் நடிக்கணுங்கிற அவசியமும் கிடையாது யாருக்கும்.
அது நானுங்கிற அளவுனால அந்த அளவு ஒரு சாஃப்டா இருந்திருக்கு. இல்ல இப்ப பல பறையர் அமைப்புகள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இதை விட 100 மடங்கு கொந்தளிச்சவங்களா இருக்காங்க. அதனால வந்து இது விசிகே தலைவரை பார்த்து அவர் தானே சொல்றாரு வந்து ஜனநாயகம் வெல்லும்னு அவர் தானே சொல்றாரு. அப்ப கேள்வி கேட்கறது ஒரு ஜனநாயகம் தான். தலைவரா இருந்தா கேள்வி கேட்க கூடாதா என்ன? அப்ப நம்ம இப்படி ஒரு இது பேசிட்டு அப்புறம் எப்படி நம்ம பிரதமர் மோடி வந்து மட்டும் நம்ம கேள்வி கேட்கணும்? பிரதமர் மோடியை கேள்வி கேட்கறதுக்கு ஒரு எம்பியா உங்களுக்கு ஒரு தகுதி இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்டா, ஒரு இண்டிபெண்டன்ட் ஜேர்னலிஸ்டா அப்படிங்கறத விட ஒரு ஹியூமன் பீயிங்கா அந்த சமூகத்தின் மேல அக்கறை இருக்கிற ஒரு ஆளா நான் ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஏன் கேள்வி கேட்க கூடாது? அதை ஏன் இவ்வளவு பாலிடிக்ஸ் பண்றீங்க? நீங்க கேள்வி கேட்டா அது நீங்க அரசியல் தலைவர். சாதாரண ஒருத்தன் வந்து உங்களை கேள்வி கேட்டா அவன் வந்து உடனே மீடியா வெளிச்சத்துக்கு கேட்கறான். இந்த மீடியா வெளிச்சத்தை வச்சு என்ன சார் பண்ண முடியும்? மளிகை கடையில 5 பைசா கருவேப்பிலை கூட இலவசமா கொடுக்க மாட்டான். இந்த மீடியா வெளிச்சம் இது என்னது? இது அவங்க சரி அதை கூட நான் எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா அவங்க தலைவர் மேல இருக்கிற அன்பை இப்படி எல்லாம் காமிக்கிறாங்க. ஏன்னா என்ன வந்து நான் அப்படி ஒரு விஷயம் பேசும்போது என்ன வந்து அந்த பையன் ஒருத்தர் யாருன்னு தெரியல, அவருக்கு என்ன பண்ணான்னு எனக்கு திட்டுவாரு ஒரு 2-3 பேரு. அவங்க திட்டுறதுனால அது தலைவர்கிட்ட போய் தலைவர் பாருங்க நான் அந்த அம்மா இப்படி எல்லாம் பேசிட்டேன் பாத்தீங்களா அப்படின்னா நாளைக்கு அவருக்கு ஏதாவது பொறுப்போ பதவியோ கிடைக்கலாம். சரி நம்மளால 3 பேர் குறைச்சிட்டு போறாங்களே நினைச்சிட்டு போறோம், அவ்வளவுதான். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.